இப்ப அவ ஜஸ்ட் என் கூட இருக்கா. மத்தபடி எனக்கு அபி மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. மாமா, என்னையும் அபியும் சேர்த்து வைக்கிற வேலையை விட்டுட்டு வேற எதனா உருப்படியா வேலை இருந்தா பாரு. நான் யதார்த்தமா பண்ணேன், அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன மாப்பிள அப்படி பாக்குற? என்ன திட்டுறதுனா கூட திட்டிக்க, ஆனா நான் உன் கூட தான் வருவேன். போய் தொலை. ஓகே மாப்பிள. 25 வருஷமா 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்கீங்க. திடீர்னு உன் அக்கா உன்னை விட்டு போயிட்டானா உன் மனசு எப்படி ஏத்துக்குமா? அதான் உனக்கு அப்படிலாம் தோணுது. போக போக எல்லாம் சரியாயிடுமா? சரிம்மா, அக்காவுக்கு காரியம் எப்ப பண்ண போறீங்க? தோ கிளம்பிட்டோமா, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு. சரிம்மா, போயிட்டு வாங்க. சரிம்மா. நம்ம பொண்ணுக்கு நம்மளே காரியம் பண்ற நிலைமை வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த நிலைமை யாருக்கு வந்துடக்கூடாது. இல்ல தேவான, ஒன்னும் கவலைப்படாத. விதியை மீறி யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாதுமா. இப்போ அனு இல்ல, அபி பாத்துக்குவா. அது மட்டும் இல்லம்மா, அனு எங்கேயும் போலமா நம்ம கூடவே தான் இருக்கா. அவ எப்போ நம்ம காலத்துக்கும் நம்ம மனசுலயே இருப்பா. உள்ள வச்சுக்காத. ஒரே காரணத்துக்காக தான் நான் அபி கழுத்துல தாலி கட்டினேன். இப்ப அவ ஜஸ்ட் என் கூட இருக்கா. மத்தபடி எனக்கு அபி மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. மண்டபத்துல நடந்த விஷயத்தால சஞ்சீவ் அபிய சுத்தமா வெறுத்துட்டான். சீதா தாலி கட்ட சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் அவன் அவ கழுத்துல தாலி கட்டினான். இவங்க 2 பேரும் ஒன்னா இல்லாத விஷயம் சீதாவுக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவான்னு இவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா அந்த காளி சஞ்சீவும் அபியும் எப்படியாவது ஒண்ணு சேரணும்னு துடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு அந்த லூசு பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இன்னைக்கு சஞ்சீவோட ஆபீஸ்ல அவனோட பர்சனல் செக்ரட்டரிக்கான இன்டர்வியூ நடக்க போகுது. நீ சஞ்சீவோட ஆபீஸ்க்கு போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு. உன்னை இன்டர்வியூல செலக்ட் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்ங்கறத நான் சொல்றேன். சரிங்க மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே செய்யறேன். நான் அந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியாம அங்க எதுவுமே நடக்காது. அதான் எனக்கு வேணும். நான் சஞ்சீவ் ஆபீஸோட அட்ரஸ உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஓகே மேடம். மா, காலி இல்ல. அந்த கடவுளே நினைச்சாலும் சஞ்சீவையும் அபியையும் ஒண்ணு சேர முடியாது. நான் சேர விடவும் மாட்டேன். கூடிய சீக்கிரமே அந்த அபியை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டு சொத்து முழுக்க நாமளே அனுபவிக்கணும். ஐயோ, நீ சொல்றத கேட்கும் போது அப்படியே என் காதுல தேன் வந்து பாயுதுடி. மாயா சஞ்சீவ் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணாதாம இதெல்லாம் நடக்கும். அவ ஜாயின் பண்ணுனா ஃபர்ஸ்ட் அந்த ஆபீஸ் மேனேஜரை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்படி தன் ஆசையை நிறைவேற்றிட்டு தன் சக்தியை இழந்து திரும்ப அஸ்தியா மாறிடும். ஒருவேளை அணுவோட ஆசை நிறைவேறிட்டா அவ அஸ்தியா மாதிரி இந்த பானைக்குள்ள வந்துடுவா. அப்படி நிறைவேறலன்னாலும் 6 மாசம் கெடு முடிஞ்ச உடனே உங்க பொண்ணோட ஆத்மா அஸ்தியா மாறி இந்த பானைக்குள்ள வந்துடும். நீங்க பானை எடுத்துட்டு போய் வீட்டுல வைங்க. பானைக்குள்ள அஸ்தி எப்ப திரும்ப வருதோ அப்பா வாங்க, காரியம் பண்ணி உங்க பொண்ணுக்கு சாந்தி கொடுத்துடலாம். இந்தாங்க பத்ரம். நான் உங்களோட பாஸோட அண்ணி. இன்னும் கொஞ்ச நாள்ல
அந்த கம்பெனியோட ஃபுல் கண்ட்ரோலையும் நான் எடுத்துக்க போறேன். சோ என்ன கேள்வி கேக்குறத விட்டுட்டு நான் சொல்றத மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க ஜாபை நீங்க காப்பாத்திக்கலாம். சரிங்க மேடம், நீங்க சொல்றபடியே பண்ணிடுறேன் மேடம். குட். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சஞ்சீவை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கா. அப்புறம் இப்போ நீயும் நானும் பேசிக்கிறோமே, இந்த விஷயத்த எந்த ரீசன் கொண்டும் சஞ்சீவுக்கு தெரியவே கூடாது. அஸ்தியே வந்துட போறா. தெய்வானே, அப்ப மாப்பிள்ளையும் அபியும் சந்தோஷமா இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. மண்டபத்துல அபி கொஞ்சம் கோவமா நடந்துகிட்டதுனால மாப்பிள்ளைக்கு அவ மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கதானே செய்யும். அதாங்க சொன்னேன். அது ஒரு சாதாரண பிரச்சனை. அதுக்காகவும் அனு ஆத்மா சாந்தி அடையாம இருக்கு? இல்ல தெய்வானே, வேற என்னமோ இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வேணா பாருங்க, அனு கண்டிப்பா இப்ப அபி கூட தான் இருப்பா. ரொம்ப இன்டெலிஜென்ட் சார். இந்த பொண்ணை பார்த்த 1 ஹவர்க்குள்ளேயே இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்க? சார், நீங்களும் ஒரு நாள் என் கூட பழகி பாருங்க, அப்புறம் நீங்களும் இதே தான் சொல்லுவீங்க. ஓகே, பார்க்க நல்ல கேரக்டர் மாதிரி தான் தெரியுறீங்க. இருந்தாலும் பாப்போம். மேனேஜர் சொல்லுங்க சார். அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க. ஓகே சார், பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். ஹலோ, 1 செகண்ட். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மாயா சார். ஓ, நீங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே சார். நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் இடையில ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க? காசிப் பேச மாட்டாங்க? அப்படி பேசுற காசிப் உங்க வீட்டுக்கும் உங்க அம்மாக்கும் தெரிஞ்சா அது அவங்களுக்கும் தானே பாஸ் கஷ்டம். இப்படி எல்லாம் தேவையில்லாத பேச்சு வரணுமா பாஸ்? பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க பாஸ். ப்ராப்ளம் சால்வ். ஓகே, அட்டெண்ட் பண்றேன். தேங்க்யூ பாஸ். பார்ட்டி நம்ம சஞ்சு பாஸ்க்காக, அவர் மேரேஜ் லைஃப் ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் ஒரு ஹோப் போடுங்க. You guys have fun. எல்லாரும் எடுத்துக்கோங்க. பாஸ். சொல்லுங்க. என்ன பாஸ் நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க? இந்தாங்க இந்த ட்ரிங்க்ஸ குடிங்க. இல்ல, எனக்கு ட்ரிங்க் சாப்பிடுற பழக்கம். அடி பாவி, இப்படி கெடுக்கறியே. கண்ணால பார்த்தோம், என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. ஏன் பாஸ், நீங்க லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க, ஆனா உங்க முகத்துல ஹாப்பினஸே இல்லையே பாஸ். சூசைட் பண்ணிக்க மலை உச்சில நிக்கிற முகத்துல எப்படி ஹாப்பினஸ் இருக்கும்? ஏன் பாஸ் அப்படி சொல்றீங்க? அந்த அபி இத நம்ப வச்சு ஏமாத்திட்டா மாயா. உங்க வைஃபை ஏன் பாஸ் அப்படி சொல்றீங்க? வைஃபா? அவ என் சாபம். மை மதர். நான் அபிய வீட்டை விட்டு விரட்டினா
எங்க அம்மாவோட நிம்மதியும் சேர்ந்து அவ கூடவே போயிடும். ஆனா அப்படி நடக்க கூடாது. எங்க அம்மா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். இப்போதைக்கு இது போதும். அதனாலதான் எனக்கு அவளை பிடிக்கனாலும் எல்லா வழியும் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவ கூட இருக்க. சொல்லலனா அவன் கன்ஃபார்மா மண்டபத்துல சஞ்சீவ் அபியோட கழுத்துல தாலி கட்டியிருக்கவே மாட்டான். சோ என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா, சஞ்சீவ் இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு சஞ்சீவையும் அபியும் பிரிக்கிறது அவ்வளவு கஷ்டமே இல்ல. ரொம்ப ஈஸியா பிரிச்சிடலாம். சூப்பர் மாயா. சரிங்க மேடம், இப்ப எனக்கு டைம் இல்ல, நான் அப்புறமா பேசுறேன். போனை வச்சிடுறேன். ஓகே மாயா. ஸ்ரீஜா, மாயா சகுனிக்கே சின்னமாவா இருப்ப போல இருக்கே. சஞ்சீவ் ஆபீஸ்ல சேர்ந்த முதல் நாளே இவ்ளோ வேலை பாத்திருக்கா. போக போக பாருமா, மாயா இன்னும் என்னென்ன வேலை பார்க்க போறான்னு. நீ என்கிட்ட இப்படி நெருங்கி பழகிறது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ஐயோ ரொம்ப வருத்தப்படுவாங்க. சோ கீப் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்படிலாம் பண்ணாத. வாங்க சார், பார்த்து சொல்லி வைங்க மேனேஜர். அபி அத்தை, எனக்கு டயர்டா இருக்க, நான் தூங்க போறேன். சஞ்சீவ் வந்தானா சாப்பிட்டு படுக்க சொல்லு. சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. என்னடி அபிபாட்டுக்கு போன்ல மேனேஜர் கூட பேசினா, வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம அன்டைம்ல அவ பாட்டுக்கு சஞ்சீவ தேடி போயிருக்கா. போனா போகட்டுமா. என்னடி இப்படி சொல்ற? அத விடுமா. அபி சஞ்சீவ கூட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது எப்படி இருந்தாலும் அத்தைக்கு தெரிஞ்சிரும். சஞ்சீவ் குடிச்சான்னு தெரிஞ்சா அத்தை என்ன நினைப்பாங்க? சஞ்சீவ அபி கழுத்துல விருப்பமே இல்லாம தாலி கட்ட வச்சிட்டோமே, அதனால்தான் அவன் குடிகாரனா மாறி அவன் லைஃபே வீணா போச்சுன்னு நினைப்பாங்க. அப்படி அத்தை கஷ்டப்பட்டா அது நமக்கு சந்தோஷம் தானமா? ஆமா இல்ல? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நான் குடிகாரன்லாம் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். குடிக்கணும்னு குடிக்கல ப்ரோ. பாரியில என் செக்ரட்டரி அவ அந்த அபியை ஞாபகப்படுத்திட்டா. அதான் பிரதர் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு. ஒன்னும் ஆகல இல்ல, அப்படியே டென்ஷன் ஆவறீங்க. இங்க வாங்க, பார்த்து பத்திரமா போங்க. ஓகே போங்க. ஏய், நீயே போதையில வந்து இடிச்சிட்டு என்ன பத்திரமா போ சொல்ல வேற வருதா? டேய், சட்டையை பிடிப்பேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? பண்ணுவேனா? விடுடா. போனா போதும் சாரிலாம் கேட்டேன். அதுக்கப்புறம் மேலாம் கை வைக்கல. ஒரு வழி பண்ணாதான் சரி பண்ண வருவேன். என்ன பண்ண பாரு. ஏய், என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன காசு வாங்கிட்டு போற? ஏய், உன் காசு யாருடா வேணும்? ஏய், என்னடா நீ தப்பு பண்ணிட்டியா? யோ, அங்க என்னன்னு பாரு. ஏய், என்ன பண்றேன்னு பாரு. அவ்வளவுதான்டா ஒண்ணு. பணம் நிறுத்துங்கடா. என்ன பண்ணுவியா? என்னடா ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் குடிச்சிருக்கீங்களா? சார், நாளா குடிக்கல சார், இவன் தான் சார். இவங்க குடிச்சிருப்பாங்க போல இருக்கு, ஏதோ பிரச்சனை பண்றாங்க. வாங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம அவரை தயவு செஞ்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். என்னம்மா நீ கையெடுத்தெல்லாம் கும்பிட்டு இருக்க? சரிம்மா, உனக்காக உன் புருஷனை விட்டுறேன். சரிங்க சார். இப்படிப்பட்டவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி எல்லாம் விதியா? ஏய், போன ஜென்மத்துல நீ பண்ண புண்ணியம் தான்டா இப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைச்சிருக்கு. உன் பிடிவாதத்தால உன் பொண்டாட்டிய மிஸ் பண்ணிடாத. அவ கூட நீ சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. உன் புருஷனை பார்த்து பத்திரமா கூட்டு போமா. ரொம்ப நன்றி சார். பாத்து மேடம். என்ன சார்? மேடம் சாவி, வண்டி இங்க தான் இருக்கும், காலைல வந்து எடுத்துங்க. சரி. ஓகே. இந்தாங்க. அது
சஞ்சீவ். ப்ரோ ஏய், சஞ்சீவ். தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ. சரி சரி வா. சத்தம் போடாம வா சஞ்சீவ், அத்தை முழிச்சுக்க போறாங்க. ஐயோ அத்தை, அப்பனா அம்மா முழிச்சுப்பாங்கல்ல? ஆமா, மெதுவா பேசு. வா சஞ்சீவ் வா. அம்மா கஷ்டப்படுவாங்க, நான் போறேன். என்ன சஞ்சீவ் வா. நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்லாம் அர்த்தமே கிடையாது. என்னால உன்னை என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. நீ என்னை ஏமாத்திட்ட. போதும் போதுமா? எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்க போறேன். சஞ்சீவ் டோன்ட் டச். அபே ஏமாத்திட்டல சஞ்சீவ். சஞ்சீவ் பாத்து. சஞ்சீவ் ஏய் ஓடாத. ஐயோ, இப்படி இந்த சட்டையோட தூங்குவாரு. ஏய் டோன்ட் டச். சஞ்சீவ் டோன்ட் டச். ஷர்ட் எல்லாம் வாந்தியா இருக்கு. இரு சஞ்சீவ். ஏய் என்னடி பண்ற? இரு. ஓ இப்படி ஆயிடுச்சு. இப்படி அடுத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்து அதுல குளிர் காயறத விட்டுட்டு உங்க பொண்ணை எப்படி ஒழுங்கா வாழ வைக்கிறதுங்கிற வழிய மட்டும் பாருங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? வேண்டாமா? சஞ்சீவ் குடிச்சிட்டு வந்து அபி கூட சண்டை போடுவான்னு பார்த்தா அவ கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இட் இஸ் இம்பாசிபிள். ஆனா இப்படி நடந்துச்சு. ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலையே. ட்ரெஸ் மாறி இருக்கு, யார் மாத்திருப்பா? எல்லாம் அதை அபிதான் பண்ணிருக்கணும். நேத்து நீ குடிச்ச விஷயம் அத்தை மாமாக்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எனக்காக இல்லாட்டியும் அவங்களுக்காகவாவது குடிக்காத. அபி இங்க வா. இல்ல நான் குடிக்கிறேன்னு ஃபீல்லாம் பண்ற. என் மேல உனக்கு ரொம்ப குடி.
சஞ்சீவ் அபிய நல்லா நோஸ் கட் பண்றானே. இந்த சந்தோஷமான நியூஸ உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லணும். குடி. ஆஹா, சஞ்சீவ் அபிய நல்லா நோஸ் கட் பண்றானே. இந்த சந்தோஷமான நியூஸ உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லணும். சின்னதா ஒரு விரிசல் விழுந்திருக்கு. நாம அந்த விரிசல மாயாவை வச்சு இன்னும் பெருசு பண்ணா போதும். அப்புறம் சஞ்சீவ் ஆட்டோமேட்டிக்கா அபிய இந்த வீட்டை விட்டு அவன் அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்திட்டா அத்தை ஃபியூஸ் போன பல்ப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் இந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் தாமா. ஸ்ரீஜா, நீ சொல்றது கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குடி. என்னம்மா யோசிக்கிற நீ? என் பொண்ணுனா பொண்ணுதான். சந்தோஷ், இவ்ளோ நேரம் நீ பாத்ரூம்லயா இருந்த? ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் என் பொண்ணும் சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க சும்மா பேசுவீங்களோ இல்ல சுடுகாட்டுல உட்கார்ந்து பேசுவீங்களோ, எப்படியும் அடுத்தவங்க குடிய கெடுக்கணும்னு தானே நீங்க பேசுவீங்க. சரி, அதை விடுங்க. ஏ ஸ்ரீஜா, பாத்ரூம்ல அடப்பு இருக்கு, ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து குத்தி விடு. என்ன சொன்ன? பாத்ரூம்ல அடப்பு எடுக்கிறதுக்கு நான் இந்த வீட்டு வேலைக்காரியா? ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு பரிமாறுறீங்க? நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. சும்மா இரு. இங்க எல்லாருக்கும் நீ பரிமாறுற, உனக்கு நான் பரிமாற கூடாதா? இன்னைக்கு உனக்கு நான் தான் பரிமாறுவேன். சாப்பிடு. சரிங்க அத்தை. என்ன இப்படி கோழி மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க? அத்தை, அப்புறம் எப்படி உடம்புல தெம்பு இருக்கும்? நல்லா எடுத்து சாப்பிடுமா. பாருடி நடக்கிற கூத்த. ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிடு. ஐயோ, நீ எல்லாத்தையும் சாப்பிடாம எந்திரிக்க கூடாது. நீ வந்து வீட்டு மருமக தானே, ஒரு நாளாவது உன்னை இப்படி உட்கார வச்சு சீதா பரிமாறி இருப்பாளா? அந்த அபி மேல மட்டும் ஏன் இப்படி உருகுறா? அப்படியே தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறா. விடுமா, அத்தை அபியோட கொட்டத்தை அடக்க நமக்கு ஒரு சிச்சுவேஷன் கிடைக்காமலே போகும். இந்தா இதே ஐயோ அத்தை, போட்டுக்கமா. வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை, இதுக்கு மேல என்னால முடியாது. சரி சாப்பிடு. அத எல்லாத்தையும் சாப்பிடணும். சரிங்க அத்தை. இது கூட தெரியாதா? இதுல மேரேஜ் வேற ஆயிடுச்சு. உன்னை பெத்ததுக்கு ஒரு புளி மூட்டையை பெத்திருக்கலாம், குழம்பாவது வச்சு சாப்பிட்டுருக்கலாம். அம்மா சொல்லுமா. ஏண்டி, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்னா சாமி முன்னாடி சொந்தக்காரங்க முன்னாடி பூஜை பண்ணி இந்த தாலியில இருக்கிற கயிறை மாத்தி வேற கயிறு போடுவாங்க. ஓஹோ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அபி, நாளைக்கு பூஜைக்கான எல்லா வேலையும் நீ தான் பாக்கணும், சரியா? சரிங்க அத்தை. நீ போமா. தாலியா? அப்ப கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு தாலி இருக்கணும்ல. அது சரி, அவ கழுத்துல இருக்கிற தாலியா யார் போய் எடுப்பா? வேற யாரு? நீதான். நானா? ஸ்ரீஜா, ஐயோ வேணாண்டி, எனக்கு பயமா இருக்குடி. பயப்படாத, நான் சொல்ற மாதிரி செய். நான் சொல்றது புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதுடி.
போ. ஓகே. சரிம்மா. அபி, மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காருமா. மாப்பிள்ளை உன்னை பிரியமா பாத்துக்கிறாருல? சஞ்சீவ் என்ன ரொம்ப பிரியமா பாத்துக்கிறாருமா. சரிம்மா. அவர் என்ன நல்லா பாத்துக்கிறாருமா. அங்க மாப்பிள்ளை வீட்டுல மத்தவங்க எல்லாம் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப சகஜமா இருக்காங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க. எங்க மாப்பிள்ளை உன்னை ஏத்துக்க மாட்டாரோன்னு ரொம்ப கவலையா இருந்தேன். இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. பாவம் இல்ல, காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சிருக்கா. இந்தாம்மா குடி. குடிமா குடி. கொடுங்க நீ. சரி, நீங்க பேசிட்டு இருங்க. சரிம்மா, நீ படுத்து தூங்க. என்னம்மா, அபி பாலை குடிச்சாளா? குடிச்சிட்டா. நீ சொன்னது சரிதான் ஸ்ரீஜா. அபிக்கு நான் டைரக்டா பாலை கொண்டு போய் கொடுத்திருந்தா கண்டிப்பா அவ குடிச்சிருக்க மாட்டா. சீதா சொன்னதனால மட்டும்தான் அவ குடிச்சா. அபி பாலை குடிச்சிட்டால. இனிமே பால்ல நாம கலந்திருக்க தூக்க மாத்திர அது அதோட வேலையை செய்யும். அபிய நல்லா தூங்க வைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா அபியோட கழுத்துல இருக்க தாலியை எடுத்துடலாம்.